அரசாங்கம் ஏற்று நடத்தலாம், பப்பாசி நடத்தலாம். ரெண்டுத்துக்குமான சாதக பாதகங்கள் கண்டிப்பாக இருக்கும். என்ன எப்படி நடத்தினாலுமே சர்வதேச புத்தக கண்காட்சி நடக்குது இல்லையா, அதில் வந்து ஒரு சர்வதேச தன்மை, சர்வதேச புத்தக கண்காட்சி நடக்கக்கூடிய பாணியில் நடக்கிறதுக்கான தன்மை, அதுக்கான அடையாளம், பிரதிபலிப்பு அங்கே இருக்குது. அந்த மாதிரி இந்த சென்னை புத்தக கண்காட்சி வந்து கல்கத்தாவில், டெல்லியில், ஃப்ரான்ஸில், லண்டனில், அந்த மாதிரி மற்ற இடங்களில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சிகள் எப்படி நடக்குதோ அதற்கு இணையாக நடத்தப்படணும். யார் நடத்தினாலும் சரி. பப்பாசி அமைப்பு அவங்க முன்னெடுத்து செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க ஓரளவுக்கு சிறப்பாக செய்கிறாங்க. அதில் வந்து இருவேறு கருத்துக்கள் வந்து இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ எங்களை ஹெர்ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு விரும்பினேன்னா, நாங்கள் தொடக்கத்தில் வந்து எங்களுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டாலே எங்களுக்கு எடுக்கிறது ஒரு சிரமமாக இருந்த காலகட்டத்தில் அதை தாண்டி இப்போ வந்து ஒரு 2 ஸ்டால் எடுக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் நகர்ந்து இருக்கிறோம். இன்னமும் வந்து இந்த பாடிக்கு ஒரு அட்டானமி வேணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அரசாங்கம் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்சிடியை வந்து இன்னும் சிறப்பாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. அரசாங்கமே எடுத்து இதை நடத்தலாமா அப்படின்னா கட்டாயமாக அதற்கும் வந்து நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டைட் கண்ட்ரோல் வந்து தேவைப்படுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைட் கண்ட்ரோல் இல்லாமல் போகும்பொழுது தான் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளில் தேவையில்லாத அரசியல் சிக்கல்கள் உள்ள வந்து, ஏன்னா இது வந்து ஒரு இலக்கிய பரப்பு, வாசிப்பு பரப்பு, எழுத்து பரப்பு. அப்போ இதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத அரசியல் உள்ள நுழையிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா அரசியலுக்கு வேறு மேடைகள் இருக்குது. அப்போ அதுவும் வந்து நமக்கு ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்குது. விருதுகளில் வந்து இங்கே நிறைய எனக்கு தனிப்பட்ட முறையில் கேள்விகள் இருக்குது. ஒரு பாரபட்சமின்றி இந்த விருதுகள் வழங்கப்படுதா, இந்த துறைகளில் நல்லா செயல்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஊக்கமளிக்க மாதிரி இந்த விருதுகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு அதுலேயும் நிறைய எனக்கு கேள்விகள் இருக்குது. அதனால் இதை ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு இவங்க செய்கிறது அப்படிங்கிறதுல அரசுடைய தலையீடு இன்னும் அதிகம் தேவைப்படுகிறது. அதை வந்து அரசு ஆவணம் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சென்னை புத்தக கண்காட்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றது பப்பாசி என்கிற புக் செல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா. அதோடைய பேரில் தமிழகத்தை விட சவுத் இந்தியா தான் இருக்குது. இது வந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு வருது. இப்போ இந்த நிகழ்வை அரசாங்கமே எடுத்து நடத்தணுமா, அதாவது தமிழக அரசாங்கமே எடுத்து நடத்தணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கூடாது அப்படிங்கிறது தான், தெளிவாக கூடாது அப்படிங்கிறது தான் நான் பதிலாக சொல்லுவேன். அரசு ஏற்கனவே இதற்கு நிதி உதவி செய்யுது. அது கடந்த சில ஆண்டுகளாகத்தான் அது நடந்துக்கிட்டு வருது. அது முந்தைய அரசாங்கத்திலே ஆரம்பிச்சிருச்சு, இப்போ அது தொடருது. அதற்கே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் பல விதங்களில் நடந்துகிட்டு இருக்குது. நல்லபடியாக கெட்டதா அது ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு இப்போ அதற்கான நேரம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து தில்லி புத்தக கண்காட்சி இந்த இந்திய அளவில் நடக்கக்கூடிய ஒன்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் செய்யுது. இந்த நேஷ்னல் புக் ட்ரஸ்ட்டுங்கிறது மத்திய அரசுடைய முழுமையானது ஒரு அங்கம். அங்கே அரசாங்கம் செய்யலை, ஆனால் அரசாங்கத்தின் மத்திய அரசின் ஓர் அமைப்பாக இருக்கக்கூடிய நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் அதை செய்யுது. அந்த மாதிரி கூட தமிழகத்தில் ஒருவேளை நாளைக்கு அரசின் மொத்த அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு குவாசை கவர்மெண்டல் பாடின்னு வச்சுப்போமே, அது செய்யணுமா அப்படின்னா நான் கட்டாயமாக எதிர்ப்பேன். இது வந்து பூடகமாகலாம் பேசுகிறதே இல்லை. ஏன்னா தமிழகத்தில் அரசியல் எந்த மாதிரி நிகழ்கிறது, இங்கே வந்து ஆட்சியில் இருப்பவர்கள் எந்த மாதிரி எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத வந்து நான் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு இண்டிபெண்ட் பாடி அப்படின்னாலுமே பப்பாசிக்கு ஏகப்பட்ட அழுத்தங்கள் யார் ஆட்சியில் இருக்காங்கங்கிற சமயத்தில் கொடுக்கப்படும். அது யார் இனாகுரேட் பண்ணுறாங்க அந்த நிகழ்வை அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து வேறு பல விதங்களில் அது நடக்கும். ஆக ஓரளவுக்கு ஒரு செம்பிளன்ஸ் ஆஃப் ஃபேர் ப்ளே இருக்கணும்னா அந்த இடத்துல அரசாங்கம் இருக்கக்கூடாது. மத்தியில் என்பிடி செய்யுதே அப்படின்னா அங்கே போய் பாருங்கள், எந்த விதமான ஃபேவரட்டிசமுக்கும் இடமும் இல்லாமல் அது நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே அப்படி நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பர்சனலி எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசிடமிருந்து எந்த விதமான ஒரு சப்சிடி மானியமும் பெற்றுக்கொள்ளாமல் புத்தக கண்காட்சி நடத்த வேண்டும் என்பேன். அப்படி என்றால் நிச்சயமாக வாடகை அதிகமாகும். அந்த அதிகமான வாடகையை கொடுத்துவிட்டு நாம் இதை செய்ய வேண்டியிருக்கும். அதுதான் வந்து சரியான வழி. அதற்கு மேலே ஒரு அரசு வந்து இது ஒரு பப்ளிக் குட், இதனால் வந்து பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கின்றன, அதனால் நாங்கள் பல விதங்களையும் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று வந்தார்கள் என்றால் அதை விரும்பி நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இதை தவிர மாவட்ட வாரியாக
மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் பல்வேறு இடங்களில் புத்தக கண்காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் வரவேற்கலாமே தவிர பப்பாசியுடைய தனித்தன்மை, அதனுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அரசாங்கம் இந்த இடத்துல கையை வைக்கக்கூடாது. சென்னை புத்தக கண்காட்சியை அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்றத எங்களுடைய நிலைப்பாடு. அதை எங்களுடைய ஜனவரி நீலம் இதழோட தலையங்கத்திலே நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். காரணம் என்னென்னா, நீலம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம். இன்னும் அது எதுவுமே பரிசீலிக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் பப்பாசிக்கிட்ட எதுவுமே வெளிப்படைத்தன்மை எதுவுமே இல்லை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா நாங்கள் சில இடங்களில் ஸ்டால், அதாவது மெம்பர்ஸ்க்கு ரசீது தராங்க, நான் மெம்பர்ஸுக்கு ரசீது தரதில்லை, இப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அது எல்லாமே நாங்கள் இந்த தலையங்கத்தில் எழுதியிருக்கோம். எப்படி பிற மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து புத்தக கண்காட்சி பதிப்பகத்தாரும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து புத்தக கண்காட்சி நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டின் ஏனைய மாவட்டங்களில். அதே போல் சென்னையிலையும் என்னென்னா, தமிழ்நாடு அரசே பப்பாசி புத்தக கண்காட்சியை ஏற்று நடத்தணும். அப்போ தான் இங்கே நிறைந்திருக்கிற பாகுபாடுகளை நீக்க முடியும். அதே போல் என்னென்னா, தலித் தரப்பு பதிப்பகங்கள் பாகுபாடு செய்யப்படுவதாக நாங்கள் நினைக்கிறோம். அதையெல்லாம் களையணும்னா தமிழக அரசே ஏற்று சமூக நீதி என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த அரசு இதை நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதுதான் எங்களுடைய தலைங்கமும் கூட. இப்போ ஒரு ஃப்ராங்க்ஃபர்ட் போகிறோம், அங்கே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம் பார்க்குறோம். ஓகே, ஷார்ஜா புக் ஃபேர் போகிறோம், ஓகே, அதை பார்க்குறோம். நம்ம சிஐபிஎஃப்ஏ வேர்ல்ட் லெவல் அரேஞ்ச்மெண்ட்ஸு அந்த மாதிரி நம்மளதும் இருக்கணும் அப்படின்னு யார் வேணால் பண்ணலாம். ஓகே, யாருக்கு தெரியும், வருங்காலத்தில் இன்னும் வளர வளர பப்பாசியே கூட எடுத்து பண்ணலாம். ஓகே, வி டோன்ட் நோ, பட் அது எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் நீங்கள் எப்போவுமே இது போருங்க அப்படின்னு சொல்கிறது வளர்ச்சியே இல்லைல்ல. இதோட பெட்டர் ஆகணுன்றது எக்ஸ்பெக்டேஷனும் ஸ்டாண்டர்டும் நீங்கள் செட் பண்ணிகிட்டே இருந்ததுனா க்ரோத்து. ஓகே, அந்த வகையில் அதெல்லாம் எந்த மட்டும் இல்லை, நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் அது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும்னு நம்புகிறோம். பப்பாசியே நடத்தலாமே. ஆமாம், கவர்மெண்ட் எதுக்கு? ஏன்னா அவங்க கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது, இதை அவங்க செய்யணுன்றது இல்லை. பப்பாசியே எடுத்து நடத்தலாம். ஓகே, நாளாகனா இங்கேருந்து பல விஷயங்களை நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் சார். ஓகே, உள்ளே போகும்போது அதில் இருக்கிற உண்மையான நெருக்கடிகள் என்னன்றது உள்ளே இருந்தால் தான் நமக்கு தெரியும். சரியா? வெளியிலேருந்து நீங்கள் ரொம்ப இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம்னு சொல்லிடலாம். அப்படி இல்லை, ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹை ஆகிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ கண்டிப்பாக அரசாங்கம் இதை எடுத்து நடத்தணும். ஏன்னா ஒரு புத்தகம் தான் ஒரு மனிதனுக்கு சிறந்த வழிகாட்டி. ஒரு புத்தகம் தான் ஒரு மனிதனை ஒரு நல்ல ஒரு பாதையில் எடுத்து செல்ல முடியும். இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் வர்றோம் அப்படின்னா புத்தகங்கள் தான். ஏன்னா ஒரு புத்தகம் இல்லை அப்படின்னா இவ்வளோ தூரம் எங்களால் அதை படிக்காமல் வர முடியாது. இன்னும் அடித்தட்டு மக்கள் எல்லாருமே வரணும் அப்படின்னா புத்தகங்கள், அதுக்கு அரசாங்கம் கட்டாயமாக எடுத்து நடத்தணும். ரொம்ப சலுகைகள் கொடுக்கணும். பள்ளி கல்லூரிகளுக்கு தனிப்பட்ட முறையில் விடுமுறை விட்டு கூட அவங்களுக்கு தனி நேரத்தை ஒதுக்கி கூட இதை நம்ம பண்ணணும். இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணணும். அது என்னுடைய அன்பு வேண்டுகோள் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக ஏன்னா அரசாங்கம் பண்ணலாட்டா அது தனியாருக்கு போகும்போது அது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. அதனால் இது அரசாங்கம் கட்டாயமாக எடுக்கணும். அவர்களால் செய்யவே முடியாது, அரசாங்கத்தால் செய்ய முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 700 சில்லற அரங்குகள் இருக்கின்றன. இதை அரசாங்கம் எடுத்து செய்யும் என்று எனக்கு தோன்றவில்லை. இது டெல்லியிலே நடக்கிற பிரகதி மைதானுடைய புத்தக கண்காட்சிக்கு அடுத்தபடியாக அதிகமான வரவேற்பு இருக்கிறதுன்னு சொன்னால் அது சென்னை புத்தக கண்காட்சி தான். செய்தால் நல்லது. ஆனால் ஏதோ ஒரு வகையிலே அரசாங்கத்தினுடைய ஆதரவு எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்றால், நிரந்தர புத்தக கண்காட்சி கன்னிமரா நூலகத்திலே எங்களுக்காக அரங்குகள் ஒதுக்கப்பட்டு அதை அரசாங்கம் தான் செய்கிறது. அதை விரிவாக்க வேண்டும். உங்களுடைய யோசனையை நடைமுறைக்கு வந்தால் நான் மகிழ்வேன். ஆனால் அது இமாலயம் முயற்சி என்று நான் கருதுகிறேன். இதே பதிப்பாளர்களும் புக் செல்லர்ஸும் சேர்ந்து தானே செய்கிறாங்க. இது யார் வேண்டுமானாலும் இதை நடத்தலாம் சார். அது பொறுப்பில் இருக்கிறவங்க யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுதான் சொல்கிறேன்னா, யாரும் தெரியாது. இன்றைக்கி செக்ரட்டரி யார், பிரசிடெண்ட் யார், ட்ரெஷரர் யாருங்கிறது இங்கே வர ரீடர்ஸுக்கும் பொருட்டே இல்லை. இது நம்முடைய அமைப்பு. இதை நடத்துவதற்கு சில பொறுப்பு எடுத்துக்கொள்கிறார்கள். அதை தவிர இந்த நிகழ்ச்சியை நீங்களும் நாளைக்கு போய் உட்கார்ந்தாலும் இந்த கூட்டம் வரதான் செய்யும். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டே தான் இருக்கும்.